குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பது போல பசுமையான வயல்வெளிகளின் நடுவே அமைந்துள்ள பழமையான ஆலயம்தான் திருவிடைக்களி முருகன் கோவில். பார்க்க பார்க்க திகட்டாத முருகனின் அழகை காண கண்கோடி வேண்டும். கருவறைக்குள் 6 அடி உயரத்தில் பிரம்மாண்ட தோற்றத்தோடு தமிழ் கடவுள் காட்சி தர பின்னால் சிவபெருமான் வீற்றிருக்கும் திருக்காட்சியை காண்பது நமது பூர்வ ஜென்ம புண்ணியமாக கருதப்படுகிறது. சுற்றி எங்கும் பசுமையான வயல்வெளிகள், அதில் தவழ்ந்து ஓடும் நீரோடைகள், அதில் பறந்து திரியும் வெள்ளை பறவைகள் என்று ரம்மியமான சூழலில் எழுந்து நிற்கும் திருவிடைக்களி ஆலயத்தை பக்தர்கள் ஒருமுறையேனும் பார்க்க கொடுத்து வைத்திருக்க வேண்டும் என பக்தர்கள் பரவசத்துடன் கூறுகின்றனர். ஆடி கிருத்திக்கு சுவாமிமலையிலேருந்து வருவாங்க, தைப்பூசத்துக்கு காரைக்காலிலேருந்து, வைகாசிக்காக வைத்தீஸ்வரிலிருந்து, பங்குனி உத்திரத்துக்கு சிக்கிலிருந்து, இன்னும் பற்பல தலங்களிலிருந்து பாத யாத்திரையாக வருகிறால் மிகவும் பிரசித்தி பெற்ற கோயில். ஆறுபடை வீடு போகிறது இங்கே வர்றது ஒன்று. இத்திருக்கோயில் 1500 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. இத்திருக்கோயில் அமைப்பு தனி. இதுபோல தனி சிவனும் முருகனும் சேர்ந்த ஒரே கருவறையில் அமைந்திருப்பது இந்த தலம் மட்டும்தான். நாகப்பட்டினம் மாவட்டம் தரங்கம்பாடி வட்டத்தில் உள்ள திருவிடைக்களி தெய்வானை சமேத முருகப்பெருமான் கோவில் முசுகுந்த சக்கரவர்த்தி என்னும் சோழ மன்னன் இவ்வாலயத்தை கட்டியதாக தல வரலாறு கூறுகிறது. சூரனை வதம் செய்த வேலவனுக்கு பயந்து 2வது மகன் ஹிரண்யாசுரன் தரங்கம்பாடி கடலில் மீன் உருவம் எடுத்து மறைந்தான். இதை அறிந்த முருகப்பெருமான் அவனை தேடி பிடித்து சம்ஹாரம் செய்தார். ஹிரண்யாசுரன் சிவபக்தன் என்பதால் உண்டான பாபத்தை நீக்க அதே தரங்கம்பாடி அருகில் உள்ள இந்த சிவாலயத்தின் குமரன் குரா மரத்தடியில் அமர்ந்து தவம் செய்து பாவம் கழித்ததாக தல புராணம் எடுத்துரைக்கிறது. இன்னும் சிறப்பாக முருகனை மனம் செய்ய விரும்பிய தெய்வானை இத்தலத்தில் தவம் இருந்து பின் இருவருக்கும் இங்கு நிச்சயதார்த்தம் நடந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த சம்பவத்தை நினைவுபடுத்தும் விதத்தில் இங்கு தனி சன்னதியில் கோவில் கொண்டிருக்கும். தெய்வானையின் முகம் வெட்கத்தால் சற்று சாய்ந்து முருகனை பார்ப்பது போல் அமைந்துள்ளது. முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் செல்ல தெய்வானை விடை பெற்றதாலும் முருகனுக்கு இரண்யாசுரை கொன்ற பழி கழிந்ததாலும் இத்தலம் விடைக்களி என அழைத்து போற்றி வணங்கப்படுகிறது. இந்த கோவிலின் மற்றொரு சிறப்பாக கொடிமரம் காட்சியளிக்கிறது. பொதுவாக எந்த கொடிமரத்தின் அடிவாரத்திலும் விநாயகர் சிலை இருக்கும் நிலையில் இக்கோயிலில் முருகப்பெருமானும் விநாயகப் பெருமானும் அருகருகே அமர்ந்திருப்பதை காண முடிகிறது. சரவண தீர்த்தம், கங்கை கிணறு என 2 தீர்த்தங்கள் உள்ள நிலையில் கிழக்கு நோக்கிய ராஜகோபுரம் 7 நிலைகளுடனும் தெய்வ சிலைகள் பொருத்தப்பட்டு வண்ண பொலிவுகளோடு கண்ணுக்கு விருந்தாக காட்சியளிக்கும் நிலையில் அதற்கு அடுத்த கொடிமரமும் பலிபீடமும் அமைந்துள்ளது. கோவிலின் முன் மண்டபத்தில் திருப்புகழ் பாடல்கள், வேல்விருத்தம் முதலியவை கல்வெட்டுகளில் பொறிக்கப்பட்ட நிலையில் அங்குள்ள கல்லும் அதில் தவழும் காற்றும் முருகனின் புகழை பாடுவதாக அமைந்துள்ளன. இதோடு இத்திருத்தலத்தில் சர்வமும் சுப்பிரமணியம் என்ற வகையில் பிரதோஷ நாயகர், சந்திரசேகரர், சோமாஸ்கந்தர் என அனைத்து மூர்த்திகளும் முருகனாகவே காட்சியளிக்கின்றனர். பழமையான கோவில் கருவறைக்குள் 6 அடி உயரத்தில் முருகன் ஒரு கையில் வில்லுடனும் மறு கையில் வேலுடனும் காட்சி தரும் நிலையில் அவருக்கு பின்னால் சிவன் லிங்க வடிவத்தில் காட்சி தருகிறார். இத்தலத்தின் 4 எல்லைகளிலும் ஐயனார் கோவில்கள் இருப்பதும் இங்குள்ள முருகப்பெருமானுக்கு மயிலுக்கு பதிலாக யானை வாகனமாக உள்ளதும் வித்தியாசமாக கருதப்படுகிறது. மலைகளில் மட்டுமே வளரக்கூடிய குராமரம் திருவிடைக்களியில் சமதளமான மண்ணிலும் வளர்ந்து ஸ்தல விருட்சமாகவும் உள்ளது. இந்த குரா மரத்தடி நிழலில் இன்றும் முருகன் விரும்பி உலாவதாக ஸ்தல புராணம் சிறப்பிக்கின்றது. நவகிரகங்கள் இல்லாத இந்த ஆலயத்தில் முருகப்பெருமானே நவநாயகர்களாக இருந்து அருள்பாலிப்பதாக ஐதீகம் என்பதால் இத்தல முருகனை வழிபட்டாலே அனைத்து விதமான நவக்கிரக தோஷங்களும் விலகிவிடும் என பக்தர்கள் நம்பிக்கையுடன் வழிபாடு செய்கின்றனர். இந்த ஆலயம் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா ஊர்லையும் முருகன் கோவில்லாம் தனியாக தான் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா சிவனும் முருகனும் சேர்ந்த இடம். அதே போல் பார்த்தீங்கன்னா 2 முருகன் இந்த கோவிலில். மூலவர் பார்த்தீங்கன்னா 2 பேர். ஒன்று யோக சுப்பிரமணியர்னு சொல்லக்கூடியது அரூபமாக வழிபிரகாரத்தில் குராவடி முருகன் இந்த மரம் நிழலில் இருக்கார். உருவத்தோட கிழக்கு நோக்கி இந்த கிழக்கு பார்க்க ஒரு உருவத்தோடு உள்ள முருகன் இருக்கார். அதே போல் அன்னை தேவசேனாம்பிகை நிச்சயதார்த்த குலத்தில் முருகனை பார்த்தாப்புல தனி சன்னதி இங்கே மட்டும்தான். நாகதோஷம் உள்ளவர்கள் இங்கு வந்து பிரார்த்தனை செய்தால் திருமணமாகாதவர்களுக்கு விரைவில் திருமணம் இடந்தேறும்.
திருமணமான தம்பதியரிடையே ஒற்றுமை பலப்படும் என சிவாச்சாரியர்கள் சிறப்புகளை எடுத்துரைக்கின்றனர். மனத்தெளிவு பெற, சிறந்த அறிவு பெற, தீராத பழி நீங்க இத்தலத்தில் பிரார்த்தனை செய்யப்பட்டு அவைகள் நிறைவேற தைப்பூச நன்னாளில் பக்தர்கள் பால், பன்னீர் காவடிகளை எடுத்து வந்து அபிஷேகம் செய்கின்றனர். மாலை முரசு செய்திகளுக்காக தரங்கம்பாடி செய்தியாளர் ராஜ்கமலுடன் நந்தகுமார்.